ஆசைப்படுவதெல்லாம் அடைய நினைக்காமல் சிலவற்றை ரசிப்போதோடு நிறுத்தி கொள்வது வாழ்க்கைக்கு நல்லது. தூங்கும்போது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும்போது சந்தோஷமாகவும் இருக்கும் மனிதர் எவரோ அவரே இவ்வுலகில் பணக்காரன். தெரிந்த பிறகுதான் சிலருக்கு தெரிகிறது கையில் இருந்தது கல் இல்லை வைரம் என்று. மரணத்துக்கு வயது கிடையாது. எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நிலையிலும் அது நம்மை அடையாளம். நாம் இருக்கும் வரை எல்லோரிடமும் அன்பாகவும் உண்மையாகவும் இருப்போம். பிடித்தவர் என்பதற்காக பிழைகளை சுட்டிக்காட்ட தவறாதீர்கள். பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பரப்பாதீர்கள். உள்ளத்தில் எண்ணங்களை புரிந்து கொள்ளாதவர்களோடு நீ நெருக்கமாக இருப்பதை விட சிறிது இடைவெளியோடு இருப்பது சிறந்தது. நம்முடைய கோபத்தை தூண்டி விடுவதே சிலருக்கு வேலை. அதற்காகவே சிந்திக்கும் அவர்களின் மூளை. உயரும்போது உதவு, தவறும்போது தாங்கி பிடிக்க 4 பேர் இருப்பார்கள் உனக்கு. இன்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதீர்கள். காலமும் நேரமும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். முன்னேறி செல்லும்போது உன் காதுகளை மூடிக்கொள். இல்லையேல் உன் காதில் விழும் வார்த்தைகளிலே நீ விழுந்து விடுவாய். அறிவு என்னும் கண் உன் முதுகில் இருக்கட்டும். உன்னை தொடர்ந்து வரும் துரோகிகளை நீ எளிதில் அறிந்து கொள்ளலாம். உன் விருப்பங்கள் நிறைவேறாத பொழுது பொறுமையாய் இருக்க கூடாது. விருப்பு என்னும் நெருப்பை நீ பிறர் மீது விழக்கூடாது. நான் வைக்கும் ஆசையும் அதனால் படும் அவஸ்தையும் நம் மனம் நம்மை படுத்தும் பாடு. மனதை கட்டுப்பாட்டுடன் வை. புகழோடு வாழ்வது ஆசைப்படுவதில் தவறில்லை. ஆனால் அதற்காக எடுக்கும் முயற்சிகள் பிறர் மீது பழி போடும் அளவுக்கு இருக்கக்கூடாது. வாழ்வோடு சம்பந்தப்பட்ட இரகசியங்களை நீ யாரோடும் பகிர்ந்து கொள்ளாதே. ஒரு நாள் அது உன்னை பலவீனப்படுத்தும். சிலர் தரும் ஏமாற்றம் நம்பிக்கை துரோகமும் போதும். யாருக்கும் எந்த சூழ்நிலையும் போலியான வாக்குறுதிகளை மட்டும் கொடுக்காதீர்கள். போலியான வாக்குறுதி கூட நம்பிக்கை துரோகத்தில் ஒரு வடிவம்தான். நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காது. நீங்கள் அதிக நம்பியவரிடம் இருந்து மட்டுமே கிடைக்கிறது. நீங்கள் ஒருவருக்கு கொடுத்த உண்மையான அன்பும் மற்றவள் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய துரோகமும் வாழ்க்கையை முழுமையாக உணர்த்திவிடும். துரோகத்தின் பிறப்பிடம் நம்பிக்கை, நம்பிக்கை இருப்பிடம் துரோகம். கொஞ்சம் நேர்மையாக வாழ்ந்து பார். எவ்வளவு துரோகிகளை கடந்து வாழ வேண்டும் என்பது உனக்கே புரிந்துவிடும். முன்பின் தெரியாதவர்கள் கூட முதுகில் குத்துவது இல்லை. முகம் அறிந்த உறவுகள்தான் அதிகம் குத்துகிறார்கள் துரோகம் என்னும் கத்தியினால். தன்னுடைய சந்தோஷத்துக்காக தன்னை நம்புபவரை ஏமாற்றுவது என்பது அந்த உறவுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் என்பதை ஏனோ இன்னும் சிலர் உணராமல் இருக்கிறார்கள். நம்பியவனுக்கு கூட துரோகம் செய். ஏனென்றால் எல்லோரையும் நம்புவது அவன் தவறு. ஆனால் உனக்கு நல்லது செய்தவனுக்கு மட்டும் துரோகம் செய்து விடாதே. அந்த பாவத்தை நீ எங்கே சென்றாலும் கழுவ முடியாது. போராட்டங்களில் முன் நிற்பதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. நமக்கு எதிரில் நினைப்பவர்களாக அல்ல, நம்பினால் நம்மோடு நிற்கும் துரோகிகளால் தான். நீ நம்பிக்கை வைத்தவன் துரோகம் செய்து விட்டானே என்று புலம்பாதே. நீ வைத்த நம்பிக்கைதான் துரோகிகளை அடையாளம் காட்டியதில் நிம்மதிக்கொள். ஒரு சிலர் உங்களிடம் சொல்லும் பொய்யின் ஆளுமை அவர்கள் மேல் கொண்ட நம்பிக்கை அழிக்க காரணமாகிறது. வாழ்க்கையில் அடிபட்டு வலிகளையும் வேதனைகளையும் அனுமதித்த பிறகுதான் நம்மோடு இருக்கும் ஒரு சில உண்மையான முகங்களை புரிந்து கொள்ளவே முடிகிறது. தோல்வியால் தோண்டு விடாமல் வெற்றியில் பெருமிதம் கொள்ளாமல் பாடுபடுபவர் உயர்ந்த நிலை அடைவார். வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் வராது. உலகை வெல்வதற்கு முன் நம்மை நாமே வெல்ல வேண்டும். நம்மை வெல்வது என்பது நமது பலவீனங்களை வெல்வது. வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற ஒரு நொடி போதும். எனவே ஒவ்வொரு நொடியையும் சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரிடம் எந்த வார்த்தையையும் சொல்வதற்கு முன் 10 முறை யோசிக்க வேண்டும். ஆனால் ஒரு முறை ஒரு வார்த்தை கொடுத்தால் உயிரே போனாலும் காப்பாற்ற வேண்டும். பிறருடைய செல்வத்தை கண்டு பொறாமை கொள்வது நம் மன அமைதியை இழப்பதாகும். எனவே அறிவுள்ளவன் தன்னிடம் இருப்பதில் திருப்தி அடைகிறான். பிரச்சனைகள் இருக்கும் இடத்தில் வாய்ப்புகளும் உள்ளன. அந்த வாய்ப்புகளை உள்வாங்கி பிரச்சனைகளை தீர்த்தால் வெற்றி நமதே. தோற்றால் நம்மை ஏளனம் செய்வதும் வென்றால் புகழ்வதும் இந்த சமூகம்தான். எனவே சமூகம் என்ன நினைக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம். உங்கள் இலக்கில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். நம் உடலுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு மூளைக்கும் உடல் பயிற்சி முக்கியம். புத்தியின் வேலையை கூர்மைப்படுத்துவதன் மூலம் புதிய யோசனைகள் புதிய கண்டுபிடிப்புகள் வளரும்.
இதயமில்லாத மரம் கூட அதை வெட்டுகிறவனுக்கு வருத்தத்தை தருகிறது. மனிதர்களாகிய நம்மால் சக மனிதனை நேசிக்க முடியாதா? உன்னால் இவற்றை செய்ய முடியாது என்று யாராவது உங்களிடம் சொன்னால் அவரால் அதை செய்ய முடியாது என்று அர்த்தம். அல்லது எங்கே அவனை விட உயர்ந்து விடுவானோ என்ற பயமாக கூட இருக்கலாம். தோல்வியை விட தோல்வி பயம்தான் நம் இலக்கை அடைய விடாமல் தடுக்கிறது. ஒரு மனிதனின் மகிழ்ச்சி உண்மையில் அவன் நினைக்கும் எண்ணங்களை பொறுத்தது. நேரத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கையை குழப்பமடையாமல் பாதுகாக்கலாம். தோல்வி நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது. அந்த பாடங்கள் நாளைய நமது வெற்றிக்கு வழிவகுக்கும். கஷ்டத்தின் மதிப்பை அறிந்தவன் இன்பங்களால் முழுகுவதில்லை. அவர்களின் புதை மணலில் சிக்கிக் கொள்ளாதவர்கள். ஏனென்றால் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது என்பது அவர்களுக்கு தெரியும். இந்த படைப்பில் உள்ள கோடிக்கணக்கான உயிரினங்களில் மனிதனுக்கு மட்டுமே சிந்திக்கும் ஆற்றல் உள்ளது. மனித குலத்தின் மிக சிறந்தது சிறு சிறு கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. நண்பா, உனது புத்திசாலித்தனம் புத்தி ஆற்றலை பயன்படுத்தி எதையாவது சாதித்து உன் பிறப்பை செம்மையாக்கு. ஒரு முறை தவறு செய்தால் அது நம் தவறு. ஆனால் மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்து கொண்டே இருந்தால் ஆரம்பத்தை மறந்துவிட்டோம் என்று அர்த்தம். நம் வாழ்க்கை பயணத்தில் பலர் நம்மை சந்திக்கிறார்கள், பலர் வெளியேறுகிறார்கள். ஆனால் நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மிடம் இருப்பவர்களை ஒருபோதும் கைவிடாதீர்கள். சாமானியனுக்கும் கஷ்டப்படுகின்ற மக்களுக்கும் ஒரே வித்தியாசம். சாமானியர்கள் கிண்டலாக பேசுகிறார்கள், கஷ்டப்படுகின்ற மக்கள் உண்மையில் சாதித்து காட்டுகிறார்கள். நம் எண்ணங்களும் பழக்க வழக்கங்களும் மோசமாக இருந்தால் வாழ்க்கையும் அப்படித்தான் மோசமாக மாறும். நமது வாழ்க்கை சிறப்பாக அமைய முதலில் நமது எண்ணங்களையும் பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை மாற்ற வேண்டும். எல்லாம் நன்றாக இருக்கும்போது எல்லோரும் ஒழுக்கம் சொல்கிறார்கள். ஆனால் இக்கட்டான காலத்திலும் தர்மத்தை கடைபிடித்தவர் பைத்தியக்காரன் என்கிறார்கள். உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்க வேண்டுமானால் அதற்கான வேலையை இப்பொழுதே தொடங்குங்கள். நம்பிக்கையற்ற நம்பிக்கையுடன் அல்ல, வெற்றியின் நினைவுகளுடன் இறக்கவும் என்கிறார் ஒரு பெரிய மனிதர். வெற்றி என்பது யாருக்கும் எளிதில் கிடைப்பதில்லை. அதை நாம் துரத்தி வேட்டையாட வேண்டும். தோல்வி என்பது நமது வேகத்தை அதிகரிக்கும் எரிபொருளாகும். ஆனால் நமது முயற்சியின் முடிவாக இருக்கக்கூடாது. பணம் கெட்டதும் அல்ல, அது கிடைத்தவுடன் மாறுபவர்கள் கெட்டவர்கள். மரம் நடுவது என்பது இயற்கையை காப்பது மட்டுமின்றி ஆயிரக்கணக்கானோருக்கு தெரியாமலே உதவுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.